ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு காய்கறி கூட்டு. இதில் எல்லா நாட்டு காய்கறியையும் போட்டு ஒரு அருமையான கூட்டு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழம்பா கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டினா கூட்டு மாதிரி இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். பொங்கலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த காய்கறி கூட்டு பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நான் சில நாட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதில் வந்து 10 கொத்தவரங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நூக்கோல், அது மாதிரி 10-15 அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் எடுத்திருக்கேன், அதை நாட்டு அவரைக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் காராமணிக்காய், அதுவும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன முள்ளங்கியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நம்ம முள்ளங்கியை வந்து ரவுண்டாக குழம்புக்கு ரவுண்டாக கட் பண்ணுவோம், அந்த மாதிரி கட் பண்ணாமல் கூட்டுங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கூர்க்கிழங்கு சொல்லி கடைகளில் கிடைக்கும். இந்த பொங்கல் சீசன் டைம்ல கூர்க்கிழங்கு நிறைய வரும். அதையும் வாங்கி தோலெல்லாம் கட் பண்ணி தோலை சீவி எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். கழுவி இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த கூர்க்கிழங்குல நிறைய மண் இருக்குங்கிறதுனால நல்லா தோலை சீவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க, அதை போட்டுக்கலாம். அப்புறம் வாழைத்தண்டு, ஒரு 1/2 வாழைத்தண்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் பிடிக்கரணை, ஒரு சின்ன பிடிக்கரணை எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பொடலங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொரியலுக்குன்னா மெல்லிசாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சவுச்சவ்ல பாதி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட நான் ஒரு 100 கிராம் பச்சை மொச்சை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வீசம்படி மொச்சன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நல்லா அலசிட்டு இதில் போட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு பச்சை மொச்சை சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். அப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதில் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு காரம்லாம் உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல நம்ம காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கூட்டுங்கிறதுனால தண்ணி கொஞ்சமா பார்த்து ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்க இப்படியே ஓப்பன்ல கூட வச்சு வேக வைக்கலாம், இல்லாட்டினா அடுப்புல ஸ்டவ்ல ஸ்டீம் விட்டு கூட எடுக்கலாம். நான் குக்கரை மூடி ஒரு ஸ்டீம் வச்சு எடுக்க போறேன். குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு ஸ்டீம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு ஸ்டீம் வந்தாலே போகிறோம். காய்கறி இருந்தோன்னா ஒரு ஸ்டீம்லேயே வெந்துடும், அதனால ஒரு ஸ்டீம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம காய்கறி வேகிறதுக்குள்ளார நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். போட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, இந்த அளவுக்கு அரைச்சா போறோம். இப்போ இது எப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, மொச்சையெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்
நான் ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் வந்து குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் மொத்தமாக கூட போட்டுக்கலாம். நான் ஒரு அரை வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். கத்திரிக்காயும் வாழைக்காவும் சீக்கிரம் வெந்துடும். அதனால நான் குக்கரை மூடி விசில் விட போடும்போது போடலை. இப்படி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்னா சீக்கிரம் வெந்துடும். நம்ம வெயிட் போடாமல் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைப்போம். வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். கத்திரிக்காயும் வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. திருப்பி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வாழைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அது கூட நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரம்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் இதில் நான் ஒரு கொத்து கறிவேப்பிலை கிள்ளி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த தாளிச்சதை இந்த கூட்டில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சக்கரை பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்ட வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த பதத்திலே இறக்கிக்கலாம். இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கூட சுண்ட வச்சுக்கலாம். நான் இப்படியே இறக்க போகிறேன். இப்போ அருமையான பொங்கல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சாச்சு. உள்ள மாற்றிக்குவோம். இந்த கூட்டோட இந்த பொங்கல் சீசனில் சோவிக்கீரைன்னு ஒன்று விற்கும். சோம்பிக்கீரைன்னு சொல்லுவாங்க, அது விற்கும். அதுவும் சுக்காங்கீரை, அதையும் கட் பண்ணி இதில் போட்டு சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து சக்கரை பொங்கலோட ரொம்ப அருமையாக இருக்கும். இது மேலே டெக்கரேஷனுக்காக கறிவேப்பிலை கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போ அருமையான கூட்டு, காய்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான டேஸ்டியான நாட்டு காய்கறியை போட்ட காய்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பொங்கலுக்கு, இது சக்கரை பொங்கலோட ரொம்ப அருமையான டேஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்பொங்கலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த காய்கறி கூட்டை நீங்கள் இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.